our channel. Aha wow M1 TV. நல்லதே நடக்கும். உங்கள் நம்பிக்கை நிறைவேறும். கல்லூரியில் கண்டிப்பாக நீங்கள் 33% மேல் டீச்சர்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது, 300க்கு மேற்பட்ட 400 தோழர்கள் வரை இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். மீதமுள்ள 1600 தோழர்களுக்காகத்தான் நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்களிடத்தில் சென்று உங்களது ஓய்வு அறைகளிலோ வகுப்பறைகளிலோ கூட பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லுங்க. மேடம் சைலாகுமாரி தோழர் அவங்க சொல்லும் போது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னாங்க. நாங்க போய் பார்த்த பிறகு அந்த கல்லூரியில இருந்து 20 பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதே போல யூட்டாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை போராட்ட களத்திற்கு கைப்பிடித்து அழைத்து வாருங்கள் என்ற கோரிக்கையை யூட்டாவின் சார்பாக இத்தருணத்திலே நான் உங்களிடையே முன்வைத்துக் கொள்கின்றேன். தோழர் ராஜசேகர் வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே சென்னையில் நடந்ததை பிரீஃப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தோழர்களே, 5 ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி மாறி இருக்காங்கன்னு சொன்னாங்க. கார்த்திகேயன் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான கார்த்திகேயன் தான் முதல்ல ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியா நம்மளுக்கு வந்தாரு. ஐயோ போச்ச அப்படின்னு நினைச்சோம். சரி, அன்னையிலிருந்தே போச்சுதான். முதல் கோணல் முற்றிலும் கோணலாம். அடுத்ததாக கார்த்திக் வந்தாரு. அவர் கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே செயல்பட்டார். நம்மளுக்கு எப்படியாவது செயல்பட்டாரு, ஆனா அவரே முடியல. அடுத்ததாக சொன்ன மாதிரி பிரதீப் யாதவ் வந்தாரு. அவரு துணை முதல்வருடைய தனி செயலராக அப்படியே ப்ரமோட் ஆகி போயிட்டார். கோபால் வந்தாரு. இருக்கிறதுலே மிகவும் கடினமான ஒரு மோசமான மனநிலையை கொண்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா அவர் அன்னைக்கு திகழ்ந்தார். அசோசியேஷன்காரங்களா இவங்க? யாரு சங்கத்துக்காரங்களா? எப்பவும் ஒரு போராட்டத்தோடு தான் வருவாங்க. நம்ம அன்னைக்கு போய் நம்மளுடைய டிமாண்ட்ஸை சொல்லதான் போயிருந்தோம். 4 ஆண்டுகளாக இருக்கிறது. போய் உள்ள கொடுத்த உடனே வித்தின் a செகண்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்கல்ல, கிளம்புங்கன்னாரு. அவரு இன்னைக்கு அந்த ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வெளியே போயிட்டார். யூட்டாவிற்கும் ஏஐடிக்குமான கிடைத்த முதல் வெற்றியாக அதை நாம் நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சமயமூர்த்தி ஐஏஎஸை பற்றி நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆசிரியர்களுக்காக செயல்படக்கூடிய ஊழியர் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் என்ன சொல்றாங்க. அதே மாதிரி சொல்லும் போது அமைச்சர்கள் மாறினாங்க. தோழர்களே, இதுவரைக்கும் 4 அமைச்சர்கள் மாறியாச்சு. முதல்ல பொன்முடி வந்தாரு. பொன்முடி இடையில உள்ள போகும்போது ஒரு சின்ன கேப் அரேஞ்ச்மெண்டா ராஜகண்ணப்பன் வந்தாரு. திரும்ப பொன்முடி மீண்டும் வந்தாரு. மீண்டும் மோடி நம்ம மீண்டும் பொன்முடி வந்தாரு. அவரு கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் இப்ப கோவிச்செழியன் வந்திருக்காரு. 4 அமைச்சர்கள். மியூட்டாவுக்கு மட்டும் அது என்ன, நீங்க மட்டும் தான் பார்த்துருப்பீங்களா? மியூட்டாவிலும் அதே தான். இந்த 28 போராட்டத்திற்கு முதலாக 2021 தலைமை தாங்கி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் நடத்தி கொண்டிருந்தார். அடுத்து பேராசிரியர் செந்தாமரை கண்ணன் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அடுத்த மத்திய பொதுத் தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எத்தனை அமைச்சர்கள் மாற்றினாலும், எங்கள் தலைமை மாறினாலும், நாங்கள் எங்கள் உறுப்பினர்கள் தோழர்கள் போராட்ட குணம் கொண்டு 28 அல்ல 98 போராட்டம் நடத்தியாவது எங்களது கோரிக்கையை வென்றெடுப்போம் என்பதை இந்த கூட்டமே பறைசாற்றுகிறது. தோழர்களே, ஒவ்வொரு மட்டமும் நம்ம போராட்டம் நடத்தும் போது 2 தடவை சாலை மறியல் நடத்தி இருக்கிறோம், 2 தடவை உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு போராட்டமும் நமக்கு ஒவ்வொரு வெற்றியை தான் தந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே ஒரு வீணான ஒரு போராட்டமாக இது வீணாயிடுச்சுன்னே நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு போராட்டத்திலையும் நாம ஒவ்வொரு வெற்றியை தான் அடைந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நம்ம என்ன சொன்னோம்னா, கடைசியில் ஒரு ஆர்டரையாச்சும் வாங்கி தந்துருங்க அப்படின்னு. நிறைய நம்ம ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டரே நம்ம வாங்கணும். 6 to 7, 7 to 8க்கான அந்த ஊதியத்தை பெருமிதத்தோடு சொல்லிக்கலாம். மியூட்டா இருக்கக்கூடிய நம்மளுடைய திருநெல்வேலி மண்டலத்தில் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். வருத்தமான செய்தி என்னன்னா, சென்னை மண்டலத்தில் கூட 6-7-8க்கு உரிய ஊதியம் வழங்கப்படுவதில்லை. இந்த ப்ரொபோசலுக்கு சாங்ஷன் ஆகி போகுது.
அதற்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கு சென்னை ஆர்ஜேடி அலுவலகம் அங்க வழங்கப்படலை. அந்த ஆசிரியர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார்கள் பாருங்க. இந்த மாதிரியான அரசு கல்லூரி ஆசிரியர்களையும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு ஏன்னு கேட்கக்கூட நாதியத்து இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜாக்டோஜியோ போராட்டத்தில் நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொன்னேன், அதை மட்டும் இங்கே சொல்லி முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். எப்போதுமே ஆட்சி மாறணும் காட்சி மாறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஆட்சியும் மாறலை காட்சியும் மாறலைங்கிறதான் சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம ஊர் வழக்கத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வீட்டோட மாப்பிள்ளையா போயிருக்காங்க சிலர் அப்படின்னு. இப்போ வீட்டோட மாப்பிள்ளை போன உடனே மாப்பிள்ளைக்கு 10 சட்டை கொடுத்துருவாங்க, 10 வேஷ்டி கொடுத்துருவாங்க, 10 பவுனில் செயின் கொடுத்துருவாங்க, 10 விரலுக்கு மோதிரம் கொடுத்துருவாங்க. எங்கேனாலும் போய் உட்காரலாம், கடையில் போய் உட்காந்துருக்கலாம், முதலாளி ஸ்தானத்தில் முதலாளின்னு வணக்கம் போடுவாங்க, எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளையால் அந்த குடும்பத்தில் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதுக்கு என்ன இருக்கும்? எல்லா பரிபோரும் பட்டாவும் இருக்கும். இதே போல தான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்திருக்கிறாரா என்கிற ஒரு வினா எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் தலைமை செயலாளர் அவர்களும் உயர்ல இருக்கக்கூடிய செயலாளர்கள் சொல்லக்கூடியதை அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதையை வாங்கிக்கிட்டு வெளியே இடத்துங்களுக்கெல்லாம் நல்லா நீட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ செஷன் நடத்திக்கிட்டு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய தோழராக இருப்பேன், உங்களுடைய கோரிக்கையை எதையும் நான் மறுக்கவில்லை என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் கூறிவிட்டு இன்று அதையெல்லாம் மறுத்து இன்று வேறொரு பாதையில் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாதையை திருப்ப வேண்டிய கட்டாயம் நம்மை போன்ற சங்கங்களுக்கு தான் இருக்கு. ஜாக்டோஜியோவும் அதை செய்யும், மியூட்டாவும் அதை செய்யும் என்று கூறி இந்த கூட்டத்திற்கு பெருமளவு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், MUTA ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், AUT ஜிந்தாபாத். தோழர்களே, அடுத்தபடியாக இந்த போராட்டத்தை நிறைவு செய்து அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் பேராசிரியர் தோழர் பார்த்தசாரதி அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். தோழர்களே, புனித சிலுவை கல்லூரியிலிருந்து 20க்கு அதிகமான பெண் தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு தலைத்தவர்கள் என்று சொல்லி நாவூரை சார்ந்த பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியிலிருந்தும் ஏராளம் தோழர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் மூட்டாவின் சார்பில் பாராட்டி இன்றைக்கு மட்டுமல்ல சென்னைக்கு வர வேண்டும் என்று உங்களை கேட்டு அவர்களை பாராட்டி நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து நிறைவுரை. மியூட்டாவினுடைய AUT மியூட்டா இணைந்து நடத்தக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாழ்த்துறை ஆற்றியிருக்கக்கூடிய தோழமை சங்கத்தினுடைய தோழர்களே, மியூட்டா AUT-யினுடைய பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஜாக்டோஜியோவுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு சார்பாக போராட்ட வாழ்த்துக்களையும் மாலை நேர வணக்கங்களையும் முதல்ல குறித்தாக்கிக் கொள்கிறேன். 1988 மாத்திதா இந்து கல்லூரி, மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரி, அந்த 88 போராட்டத்தில் தலைமை தாங்கிய தலைமைக்குழு பேராசிரியர் சங்கரலிங்கம் அவர்கள் பணியாற்றிய அந்த இடம். அங்கிருந்து தான் எல்லா போராட்டங்களும் திட்டமிடப்பட்டு சுவரொட்டிகள் உட்பட அங்கிருந்து தான் ஆரம்பித்து ஒரு மறு எல்லை வரைக்கும் நாங்கள் செல்வோம். இந்த 88 போராட்டத்தில் பேராசிரியர்களுடைய பங்கு என்பது இந்த 2 மாவட்டங்களிலும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் அதன் வீச்சு சென்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலகங்களையும் மூட வைத்து, அப்படிப்பட்ட மியூட்டாவினுடைய பெருமையை பேராசிரியர் சங்கரலிங்கம் அவர்கள்
இருந்த அந்த போராட்டத்தின் தலைமை குழுவாக இருக்கும்போது இருந்த அந்த போராட்டத்தை இப்பொழுது மீண்டும் இந்த அரசாங்கம் நினைவுபடுத்துகிறதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. ஆனால் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர முடியாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது. கலைஞர் அப்ப இருக்கிறார். எம்ஜிஆருடைய ஆட்சி ஆசிரியர் அரசியல் இணைந்து போராடுறாங்க. கல்லூரி பேராசிரியருக்கு யூஜிசி கிராண்ட் இல்லாம இருக்கு. ஜாத்தி பேரவையுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஆனால் எம்ஜிஆர் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பேசல. ஆனால் அவர் சிக்காய் படுத்துறார். இருந்தாலும் கூட அறிவித்த போராட்டத்தை அகில இந்திய அளவில் மூட்டாவோடு இணைந்து அகில இந்திய அரசுடைய சம்மேளனமும் இந்த போராட்டத்தை நடத்தியும் யூஜிசிக்கான கிராண்டை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த 10/2/88 ஒரு நாள் அகில இந்திய நலத்திட்டத்தில் இந்த கோரிக்கை இருந்தது. ஜூன் மாதம் 22ஆம் தேதி 88ஆம் ஆண்டு ஆரம்பித்த போராட்டம் ஜூலை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் 31 நாட்கள் கிட்டத்தட்ட 55,000 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 72,000 பேர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார்கள். ஆளுநர் அலெக்சாண்டர் ஆட்சி அப்போ இருந்தது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏ-அணி, ஜா-அணி, இத்தனை கட்சி இருக்கா, அத்தனை பேர் நம்ம போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து களத்துக்கு வந்தாச்சு. எல்லாரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யூஜிசி கிராண்டை வழங்குவோம், மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்குவோம் என்றெல்லாம் அவங்க சொன்னாங்க. ஆனாலும் கூட அன்றைக்கு இருந்த பொதுத்துறை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் அந்த போராட்டத்தின் முடிவில் எல்லா கட்சியும் ஆதரித்தாலும் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் எஸ்மாவை போட்டார். எஸ்மாவை ஜெயலலிதா மட்டும் போடல, ஆளுநரே அன்னைக்கு எஸ்மாவை போட்டாரு. நம்ம மாத்திட்டா இந்து கல்லூரியில் இருந்து மட்டும் 2 கூட்டால் இருந்து மட்டும் இங்கிருந்து 2 பேருந்துல சென்னையில் முற்றுகை போராட்டத்துக்கு பேராசிரியர் அங்கே வந்தாங்க. எஸ்மாவை போட்டதற்கு பின்னாடி சென்னையில் 3 லட்சம் அரசுடைய ஆசிரியர்கள் சென்னையை முற்றுகையிட்டு சென்னையில் ஒரு நாள் முழுவதும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஆளுநர் கூப்பிட்டு பேசி ஜெயிலில் இருந்த நம்முடைய தலைமை குழு தோழர்கள் 9 பேரையும் பேராசிரியர் சங்கரலிங்கம் உட்பட 9 பேரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மத்திய அரசுக்கு இணையான ஊதியமும் எதிர்காலத்தில் அமையக்கூடிய பாப்புலர் கவர்மெண்ட்டு யூஜிசிக்கான அந்த கிராண்டையும் வழங்கும் என்ற அந்த ஒப்பந்தத்தை போட்டு இந்த போராட்டத்தை முடித்தாங்க. ஆனால் 88 போராட்டத்துக்கு பின்னாடி எல்லா கட்சியும் நம்முடைய போராட்டத்தை ஆதரித்தாலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் அரசுடைய ஆசிரியருடைய பிரச்சனையை தெரிந்த ஒரு கட்சியாக எடுத்துக்கொண்டு அவர்களை ஆட்சியில் அமர்த்துவதற்காக மிகப்பெரிய பிரச்சாரத்தை கையில் எடுத்து ஆட்சியில் கலைஞர்களை அமர்த்தும். அன்றைக்கு இடதுசாரி கட்சிகளுக்கு 28 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் என்ற ஊதியத்தில் அவர் கையெழுத்து போட்டார். அன்றைக்கு பட்ஜெட் 10,200 கோடி, அரசுடைய ஆசிரியருக்கு வழங்கப்பட்ட நிதி 8,200 கோடி, கிட்டத்தட்ட 80%. இன்னைக்கு ஸ்டாலின் தான் வராரு, நம்ம பேராசிரியர் பாட்டு பண்ணுவார்ல 27%. பட்ஜெட்டில் கடந்த ஆண்டே அவங்க கொடுத்தது 27%. சரி, 88ல் அந்த யூஜிசி கிராண்ட் கிடைத்ததா என்றால் உடனே கிடைக்கல. 89ல் அரசாணை முழுமைப்படுத்தும் போதும் கிடைக்கல. மீண்டும் அகில இந்திய அளவில் யூஜிசி கிராண்டுக்காக யூகா உள்ளிட்ட சங்கங்கள் போராடிதான் 91ல் அந்த கிராண்டை முழுமையடைய செய்து எல்லாரும் அன்புடைய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் எம்.ஆர். அப்பன் அவர்கள் மத்திய அரசாங்கத்துடைய நிதி தலைவரை பார்த்து இதற்கான நிதி வழங்க வேண்டும் என்ற அந்த பேச்சுவார்த்தை மூட்டாவோடு இணைந்து பேராசிரியரோடு இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த பங்கீடை கொடுப்பதற்கு மத்திய அரசு ஒரு உத்தரவையே போட்டார். ஆனால் அந்த உத்தரவில் இந்த கடந்த 8 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் என்னாச்சுங்கிறதா கேள்வி. இப்போ அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு எந்த ஒரு கோரிக்கையை வைத்து போராட வேண்டிய நிலைமை வந்தாச்சு. அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இருக்கு.
அரசு கல்லூரிகளில் பெரும்பான்மையாக 50% மேலே வேக்கன்ட் போஸ்ட் இருக்குது. அரசு உதவி பெறும் கல்லூரியில் அதை விட கொஞ்சம் சற்று குறைவாக வேக்கன்ட் போஸ்ட் இருக்கலாம். ஆனால் பின்னேற்பை எதிர்பார்த்து இன்றைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், இந்த பேராசிரியர் பேசினாங்கல்ல, புதிய ஓய்வூதிய திட்டம், அந்த ஓய்வூதிய திட்டத்தில் பணியமர்த்தப்பட்டு பணி ஓய்வு பெற்று எந்த ஒரு பணப்பலனும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் இருக்காங்கன்னு பேசுகிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசு நம்முடைய பணத்தை 82,000 கோடி சிபிஎஸ் திட்டத்தில் கையில் வச்சிருக்காங்க. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவதற்கு அந்த அரசாங்கம் எந்த பணத்தையும் கையில் இருந்து செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மாதத்திற்கு 10% பங்கு தொகையை அவங்க செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பணம் 41,000 கோடியை ஜிபிஎஃப்ல அவங்க இணைத்து விடலாம். நாம ஜிபிஎஃப்ல நம்முடைய தொகையிலிருந்தே நம்ம கடன் பெற்றுக் கொள்ளலாம். அரசாங்கத்துடைய பங்கு 41,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு ஒருவேளை மத்திய அரசாங்கம் யூஜிசி கிராண்டில் குறைத்து கொடுத்தாலும் கூட, அல்லது வேறு திட்டத்திற்கு மடைமாற்றி செய்து செயல்பட்டாலும் கூட, நம்முடைய அரசாங்கத்துடைய பங்கு தொகை 41,000 கோடியை கையில் வச்சிருக்கிறாங்க. ஊக்க ஊதிய உயர்வு வழங்கலாம், சிஏஎஸ் வழங்கலாம், அரசு உதவி கல்லூரிகளுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு நிதி ஒதுக்கலாம், ஒப்பந்த நிலையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கலாம், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முழுமையான பணி நியமனம் வழங்கலாம். எப்படி இதுக்கு வழங்கினாலும் நமக்கு ஆண்டுக்கு 2,000 கோடி கூட செலவாகும். ஆண்டிற்கு 2,000 கோடி கூட செலவு. அப்போ இந்த அரசு நம்ம கேட்டால் மக்களை காமிக்கிறாங்க, மக்கள் கேட்டால் நம்மளை காமிக்கிறாங்க. 2 பேரையும் ஏமாற்றி அவங்க ஒரு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு உண்மை. நம்முடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்பதற்கு ஒரு நிர்வாக ஆணை மட்டும் இந்த அரசுக்கு போதும். நாளையிலிருந்து அந்த அரசாங்கம் செலுத்த வேண்டிய அந்த 10% அந்த சிபிஎஸ் தொகையை அரசு செலுத்த வேண்டாம். இங்கே பாருங்க, 6,65,00,000 பேருக்கு, 6,65,000 பேருக்கு மாதம் 10% பங்கு தொகை செலுத்தாவிட்டால் அரசு கையில் எவ்வளவு நிதி இருக்குன்னு பாருங்க. இந்த நிதியை வச்சு எல்லாத்தையும் பழைய ஓய்வூதியத்திற்கு கொண்டு வந்திருக்கு. இப்படி அரசுக்கு பலம் தரக்கூடிய திட்டங்கள் இருந்தாலும் கார்பரேட் சொல்லக்கூடிய நிதி திட்டங்களை இன்றைக்கு சொன்னாங்கல்ல நம்முடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அதை ரொம்ப தெளிவாக செய்கிறாரு. அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான அந்த பணி நியமனத்தை முற்றிலுமாக நியமனங்களை சீரழிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் பேராசிரியருக்கு 20,000 ரூபாய் சம்பளம், அரசு ஊழியருக்கு 10,000 ரூபாய் சம்பளம், ஆசிரியர் இடைநிலை ஆசிரியருக்கு 15,000 ரூபாய் சம்பளம் என்ற நிலையை நோக்கி இந்த திராவிட மாடல் அரசு தமிழகத்தினுடைய வேலைவாய்ப்பை நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது எதுவுமே தெரியாமல் முதலமைச்சர் இருக்கிறார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே, பெரிய பிரச்சனை. இந்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர் ஆசிரியர் முதலமைச்சர் ஊதியம் உட்பட நிர்வாக செலவிற்கு நீங்கள் குறைந்தபட்சம் 50% நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சாட்பாட்சியாக முன்வைக்கிறோம். அது மக்களுக்கான கோரிக்கை, அது வேலைவாய்ப்புக்கான கோரிக்கை, சமூகத்திற்கான கோரிக்கை. ஆனால் அரசாங்கம் தொடர்ந்து மறுதளித்து வருகிறது. ஜாக்டோஜியோ தோழர்கள் சொன்னாங்க 25/2/2025 அந்த முற்றுகை போராட்டம் என்பது 2000 சென்னையில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. இங்கே பல புதுமுகங்கள் பார்க்குறேன் இந்த போராட்டத்தில். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கும் 6,000 to 7,000 இல்லை, 8,000 இல்லை, 9,000 இல்லை அப்படிங்கிற பணி மேம்பாட்டிற்காக பல புதிய முகங்கள் வந்திருக்காங்க. இங்கே கலந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் மற்றும் தமிழகத்தினுடைய முதல்வர் அதாவது ஸ்டாலின் அவர்கள் இப்போ அப்பாவாக மாறிட்டாங்க. ஏன்னா இப்போ ஆட்லாம் அப்படி தான் வருது. தமிழக முதல்வர் அவர்களுக்கு அவர்களினுடைய அப்பாவின் வார்த்தைகளிலே கூறுகிறேன், நீங்கள் எங்களை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாய் எழுந்து வந்து எங்களுடைய பணி மேம்பாடுக்கான ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையை அத்தனையும் முழுமையாக பெறுவோம் என்று கூறி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் இது நம் கடமை. இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. கடமையில் பணியாற்றியுள்ள அத்தனை தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் நன்றி.
சிந்தாபாத் சிந்தாபாத் MUTA சிந்தாபாத் 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 AUT சிந்தாபாத் 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 JSC சிந்தாபாத் 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 IFACTO சிந்தாபாத் 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 டிரான்சாக்ட் சிந்தாபாத் உழைக்கும் பக்கம் உரிமை போல் உயிரை நீத்தோர் சிந்தாபாத் தமிழக அரசே தமிழக அரசே வழங்கிடு வழங்கிடு இணை பேராசிரியர் ஊதியத்தை உடனடியாக வழங்கிடு ஏமாற்றாதே ஏமாற்றாதே உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களை ஏமாற்றாதே வழங்கிடு வழங்கிடு ஊதிய நிலுவைத் தொகையை முழுவதுமாக வழங்கிடு தமிழக அரசே உயர்கல்வித்துறையே தமிழக அரசே விடியல் அரசு MPhil PhD ஊக்க ஊதியத்தை UGC விதிமுறைப்படி உடனடியாக வழங்கிடு தமிழக அரசே உயர்கல்வித்துறையே அழுவதில்லை தொழுவதில்லை மண்டியிட்டு கால் பிடித்து அடிமை சாசனம் கோருவதில்லை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மாலை நேர ஆர்ப்பாட்டம் வீடா மாட்டோம் வீடா மாட்டோம் நியாயமான ஊதியத்தை வழங்கும் வேலை வீடா மாட்டோம் சிந்தாபாத் 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 ஆர்ப்பாட்டம் சிந்தாபாத் ஆர்ப்பாட்டம் சிந்தாபாத் ஒன்றுபட்ட போராட்டம் வென்று காட்டும் நிச்சயம் நிச்சயம் தமிழக அரசு விடியல் அரசு தமிழக அரசே விடியல் அரசே ஆசிரியர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்றுபட்ட எங்கள் முன்னே அதிகாரங்கள் தோள் தோள் ஆணவங்கள் தோள் சிந்தாபாத் சிந்தாபாத் இங்குலாப் சிந்தாபாத் இங்குலாப் சிந்தாபாத் நன்றி தோழர்களே, மீண்டும் எழுச்சியுடன் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அனைவருக்கும் நன்றி.